ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் மகாலட்சுமி வித்மஹே விஷ்ணுமத்னி தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நம சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 23ஆம் நாள் 6/4/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை, அதிலும் பங்குனி மாதத்தினுடைய 4வது திங்கட்கிழமை. இந்த பங்குனி திங்கள் என்றதுமே பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், பொங்கல் வழிபாடுகள், பால்குட பவனிகள், சங்காபிஷேகங்கள் என்று பல சிறப்புகள். பொதுவாக ஒரு மாதத்திலே 4 வாரங்கள் தான் வரும். இம்முறை 5 திங்கட்கிழமைகள் இந்த பங்குனி மாதத்திலே வந்திருக்கிறது. அது மாதத்தினுடைய ஆரம்பத்தில் மாத பிறப்பிலும் வந்தது, வருகின்ற 13ஆம் தேதி மாத கடைசியிலும் திங்கட்கிழமை 5வது திங்கட்கிழமை. எனவே 5 கிழமைகள் இம்முறை இந்த பங்குனி திங்கள் பல்வேறு ஆலயங்கள் நடைபெறுகின்ற சிறப்பான பூஜை வழிபாடு நாமம் இறைவனை வழிபாடுகள் செய்து நம்பிக்கையோடு சென்று ஆலயத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய சமய கலாச்சார விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கும் சொல்லுகின்ற வகையிலே ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது ஆட்பாதி ஆடை பாதி. முதலிலே நாம் உடுத்துகின்ற உடைகள் நமது கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற வகையிலே அமைய வேண்டும். கலாச்சார உடைகள், ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து நெத்தி நிறைய விபூதி பூசி ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். அதேபோல் தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து விபூதி சந்தனம் குங்குமம் திலகமிட்டு பக்தியோடு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். அந்த குழந்தைகளுக்கும் நம்முடைய கலாச்சார உடைகளை உடுத்தி பழக்க வேண்டும். ஆலய வழிபாட்டுக்காவது நாம் இந்த பிள்ளைகளை பட்டுப்பாவாடை உடுத்தி, கொஞ்சம் வளர்ந்த பெரிய பிள்ளைகளானால் பட்டுப்பாவாடை தாவணி போட்டு, சிறு பிள்ளைகளை எல்லாம் இந்த வேட்டி கட்டி கோயிலுக்கு கொண்டு சென்று பழக்குகின்ற சிறப்பு முன்னைய காலத்திலே கூடுதலாக இருந்தது. இப்போ அது சற்று மாறி வருகிறது. இப்போ அப்பாவே கால்சட்டையோட டிஷர்ட்டோடு தான் கோயிலுக்கு போகிறார். அம்மா சுடிதார் போட்டுக்கொண்டு போயிடுவார். பிள்ளையும் சுடிதாரை போட்டுட்டு கலசான போட்டுட்டு தான் பிள்ளைகளும் போகுது. எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் எதை செய்கிறோமோ அதை நம்முடைய அடுத்த சந்ததி பார்த்து கொண்டு இருப்பார்கள். எனவே இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும். நம்ம ஏனைய இடங்களுக்கு தான் நாகரிக உடைகளோடு சென்றாலும் ஆலய வழிபாடுகள், அதே போல் ஒரு திருமண வைபவங்களாக இருந்தாலும் கூட கலாச்சார உடைகள், நம்முடைய கலாச்சார நிகழ்வுகள், எங்கே நாம் எங்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்க செய்வது? எல்லா இடமும் நாகரிக உடையோடய புறப்பட்டாச்சு. தலைவிரி கோலத்தோட கோயிலில் வந்து நிற்பாங்க. தலைவிரி கோலம்ன்றது அபசகுனம், அது தரித்திரம். வீட்டில் தலைவிரி கோலத்தில் இருந்தாலும் இந்த வீட்டில் மகாலட்சுமி ஓடிடுவாளாம். 10 கிலோமீட்டருக்கு அங்கால போயிட்டு தான் அடி பாப்பா. வீட்டில் கூட தலைவிரி கோலத்தோடு இருக்கக்கூடாது. இருந்தால் வீட்டுக்கு தரித்திரம், செல்வம் தங்காது, கஷ்டம், கடன், தொல்லை, நோய் வந்து கொண்டே இருக்கும். வீட்டில் தலைவிரி கோலத்தோட பெண்கள் இருந்தால், இது கோயில்லையும் வந்து தலைவிரி கோலம், கல்யாண வீட்டிலையும் தலைவிரி கோலம், எங்கே போனாலும் தலைவிரி கோலம் என்கின்ற ஒரு நாகரிகம்
இப்போ அண்மை காலங்களாக இது ஒரு பெரிய நாகரிகமாக. எங்கே யாராவது ஒருத்தர் தலை விரித்து போட்டு நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போங்க பார்ப்போம், தலையை விரித்து போட்டு ஒரு கல்லூரிக்குள்ளே போங்க பார்ப்போம். அங்கே பயம், விடமாட்டார்கள். அங்கே தலை வாரி கட்டி ரிவன் போட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். கோயிலுக்கு போடாத எப்படியும் போகலாம் என்ற எண்ணம் வந்து விட்டது. இதை ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். பெற்றோர்களும் சிந்திக்க வேண்டும், பிள்ளைகளும் சிந்திக்க வேண்டும். ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுது கலாச்சார உடைகளோடு நாம் செல்ல வேண்டும். நமது பண்பாட்டு விழுமியங்கள், நாம் தமிழர்கள், சைவ சமயத்தவர்கள், எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. முன்னோர்கள் கட்டி காத்த அந்த கலாச்சார விழுமியங்களை நாம் குழி தோண்டி புதைத்து விடக்கூடாது என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டும். ஆலய வழிபாட்டுக்கு செல்கின்ற பொழுது தலைவிரி கோலத்தோடு போகாதீர்கள், எந்த பலனும் கிடைக்காது. வீட்டிலே தலைவிரி கோலத்தில் இருந்தாலே வீட்டுக்கு தரித்திரம் என்று சொல்வார்கள், செல்வம் தங்காது, நோய் நொடிகள் வந்துவிடும். எனவே இந்த எண்ணம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பதிய வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு நாமும் பயபக்தியோடு கலாச்சார உடைகளோடு ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்து இறையர்களை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.